கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 12 வசனம் 48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பிரியமானவர்களே, நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து நம் பாவங்களை சுமந்து நமக்காக இரத்தம் சிந்தி தன்னைத்தானே பலியாக கொடுத்த கர்த்தரை விசுவாசித்து அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு வாழ்வோமானால் நாம் பிழைத்து கொள்வோம். இல்லையெனில் அவருடைய வார்த்தைகள் நம்மை நியாயம் தீர்க்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து தம்மை தாமே பலியாக கொடுத்த அன்பை உணராமல், அவரை விசுவாசியாமல், அவரை தள்ளி அவர் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அசட்டை பண்ணி அவர் வார்த்தைகளின்படி நாம் நடக்கவில்லை என்றால் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நம்மை நியாயம் தீர்க்கும்படி ஒன்றிருக்கிறது. அது என்னவென்றால் அவர் சொன்ன அவர் வார்த்தைகளே நம்மை நியாயம் தீர்க்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் ஆராய்ந்து அறியும்படி, அவர் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படி, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அறியும்படி, பாவம் எது பரிசுத்தம் எது என்று உணரும்படி, நீதி நியாய தீர்ப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதே பாக்கியமானது. ஆனால் அவருடைய வார்த்தைகளை தள்ளி அவரை அசட்டை பண்ணி வாழ்வோமானால் அவர் வார்த்தைகளே நம்மை நியாயம் தீர்க்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் தினந்தோறும் அவர் வார்த்தைகளை ஆராய்ந்து அதை கைக்கொண்டு வாழ்வோம். அவர் வார்த்தைகளின்படி நாம் நடக்கும்போது அவர் நம்மை நீதியின் வழியில், பரிசுத்த வழியில் நம்மை நடத்துவார். ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய வார்த்தைகளை அறிந்து உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.